முருங்கைக்கீரையும் கருப்பு கொண்டக்கடலையும் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலைகளில் ஒன்று தான் இந்த முருங்கைக்கீரை. மற்ற இலைகளையெல்லாம் நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் நிறைய பேருக்கு வீட்டிலையே இந்த முருங்கை மரம் இருக்கும். இந்த முருங்கை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேறு எந்த இலையிலையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். முருங்கை இலையை கிள்ளுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே நிறைய பேர் சமைக்காமல் விட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை கிள்ளி எடுத்துடலாம் பாருங்கள். இந்த முருங்கை இலையில் கிளையாக இருக்கும் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தன்னா இதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தண்டுகள் வரைக்கும் அப்படியே தனியாக வந்துடும். இப்போ நான் இன்னொரு முறை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளை எல்லாம் சேர்த்து வச்சு பிடிச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இழுத்தீங்கன்னா எல்லா குட்டி குட்டி தண்டுகளும் தனியாக வந்துடும். ஒரு கட்டு கீரையை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியும். அதே மாதிரி முருங்கை இலைகளை எப்போவுமே கிள்ளி வச்சுட்டு நம்ம கழுவவே கூடாது. அப்படி கழுவணும் அப்படின்னா முருங்கை இலை சீக்கிரமாக கசக்க ஆரம்பிச்சிடும். கிளறதுக்கு முன்னாடியே கழுவி எடுத்துடணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறி போயிருக்குது பாருங்கள். கருப்பு கொண்டக்கடலை ஒரு சத்துக்களின் கூடாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது. முக்கியமாக நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நல்ல ஊறி போயிருக்கக்கூடிய கொண்டக்கடலையை நம்ம இப்போது குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போது இந்த கொண்டக்கடலை வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாங்க. கடல் நல்லா ஊறி போயிருந்தா 2 விசிலையே நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும். நீங்கள் 4-5 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து கிடைக்கும். இப்போ நாம் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதும் ஏற்கனவே நம்ம கிள்ளி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கை இலைகளை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 4-5 கைப்பிடிகள் கிள்ளி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்க ஆரம்பிக்கும் போதே முருங்கை இலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தன்மையெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள். நீங்கள் இதை எண்ணெய் சேர்த்து கூட வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கல. எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே இலைகள் எல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது இலை நல்லா வெந்து போயிருக்கு. அதே சமயத்தில் இலைகள் எல்லாம் நல்லா சுருண்டு போய் கொஞ்சம் கலர் மாறி போயிருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் எடுத்துக்கலாம். தேங்காய் துண்டுகள் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது சோம்பு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இப்போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்களை எல்லாம் ஒரு முறை வறுத்து விட்டுக்கலாம். இதுவரைக்கும் முருங்கைக்கீரையை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும். இப்போது இது நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. ஒரே ஒரு பட்டை சின்ன சைஸில் சேர்த்துருக்குறேன். 2 கிராம்பு சேர்த்துருக்குறேங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துருக்குறேன். ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, உடல் ரொம்ப பருமனாக இருந்து கஷ்டப்படுறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் டெய்லி 1 கப் அளவாவது முருங்கை இலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி எடுக்காட்டாலும் நம்ம வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுட்டு வந்தாவே நமக்கு வருங்காலத்தில் நீரிழிவு நோய், பிபி இந்த மாதிரி நோய்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வறுந்து வந்துடுச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது கூட ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துருக்குறேன். முருங்கைக்கீரையை வச்சு இவ்வளோ நாளாக இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைக்க தெரியலையே அப்படின்னு கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க.
ஏன்னா இவ்வளோ நாளும் முருங்கைக்கீரையை பொரியல் வச்சு குழம்பு வச்சு தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய இந்த கடலை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருந்தேன். நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சுருக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா வெந்திருக்கக்கூடிய இந்த கருப்பு கொண்டக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தோம். அதனால் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த கீரை நல்லா வெந்து போயிருக்குது. அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு முறை இந்த மாதிரி பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக கிடைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கிறோம் பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். கீரையை கிள்ள ஆரம்பிக்கும் போதே நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதில் ஒரே ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்கிறேன். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம எப்படி மடித்து எடுத்துருக்குறோன்னு. ஜஸ்ட்டு சும்மா மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மடித்ததை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்க்க வேண்டியதான். ஒரே ஒரு நிமிஷம்தான் ஆகும். இதை நான் எப்படி மடித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏன் காமிச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கல்லில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி செய்யும்போது நிறைய எண்ணெய் சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு நல்ல பஃபியாக வரும். ஆனால் சும்மா இந்த மாதிரி மாவு போட்டு மடிச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். 2 நாள் ஆனால் கூட இந்த சப்பாத்தி அப்படியே இருக்குங்க. நிறைய எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம செய்யும் போது மட்டும் ஒரு 2 துளிக்கு மேலே இந்த மாதிரி விட்டால் போதும். மற்றபடி நம்ம சப்பாத்திக்கு நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ஆனால் இந்த மாதிரி மடித்து கொடுத்தோன்னா சப்பாத்தி செய்யும் போதே நல்லா உப்பி வரும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு முறை நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது இதோட நிறம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் உப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது 2 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிடுச்சு. ஏற்கனவே கீரையும் நல்லா வெந்திருந்ததால் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும்போது அந்த மசாலாலாம் உள்ளே ஏறி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சாப்பாடு, தோசை, இட்லி இப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகும். நான் செஞ்சு வச்ச உடனேயே காலி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சாப்பிட்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ தான் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதுலேயே ஒரு கரண்டி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்து சமைச்சு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தியானதும் கூட. அதே மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.